வெல்கம் டு லக்ஸ்பர் ஸ்டோரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கதையை ஃபுல்லாக பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் நாக்பூர் என்ற ஒரு காட்டில் ரொம்ப கடுமையான வெயில் வீசிட்டு இருந்தது. காட்டில் எங்கே பார்த்தாலும் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த சமயம் ரோசி குருவி தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமாக பறந்து போய்கிட்டு இருந்தது. அடர்த்தியான மரங்களுக்கு நடுவில் ரோசி குருவி தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு மோசமான கழுகு தன்னோட இரையை தேடி அந்த பக்கமாக பறந்து வந்துட்டு இருந்தது. இதை பார்த்த ரோசி குருவி ரொம்பவும் பயந்துருச்சு. அச்சச்சோ, இன்னைக்குன்னு பார்த்து இந்த கழுகு என்னோட எதிர வருதே. இப்போ நான் இந்த கழுகோட கண்ணில் காட்டினேன், இந்த கழுகுக்கு நான் தான் இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்ன ரோசி குருவி ரொம்ப வேகமாக போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுச்சு. ரோசி குருவி ஒளிஞ்ச மரத்துக்கு பக்கத்திலேயே அந்த கழுகு வந்து தனக்குள்ள இப்படி பேசிக்கிச்சு. ஐயோ, வெயில் வேற இந்த காட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பன்னு பார்த்து நம்மளுக்கு ஒரு உணவு கூட கிடைக்கலையே, ஒரு பழங்கள் கிடைக்கல, ஒரு குருவிங்க கூட இந்த பக்கம் வரவே இல்லையே. பசி வேற ரொம்ப அதிகமா இருக்கு. கழுகும் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அந்த சமயம் மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த ரோசி குருவி வெளியே வந்தது. அப்பாடியும் ஒரு வழியா நம்ம இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ரொம்ப வேகமா நம்ம வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரோசி குருவி ரொம்ப வேகமா பறந்து போச்சு. அந்த சமயம் ராணிக்காகம் ஒரு ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்தது. ராணி ராணி, நீ அந்த பக்கமா போகாத. இப்பதான் ஒரு கழுகு அந்த பக்கமா போச்சு. நீ இந்த பக்கமா போய் உன் வீட்டுக்கு சுத்தி போ. அந்த பக்கமா போன கழுகு கிட்ட மாட்டிப்ப. அப்படியா ரோசி? ரொம்ப நல்ல வேலை பண்ண ரோசி. நீ மட்டும் இப்போ நீ கழுகு போறத சொல்லலைன்னா நான் கழுகுக்கு இரையா இருப்பேன். சரி வா, நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு 2 குருவிகளும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமா போன கழுகு திரும்ப வர ஆரம்பிச்சது பறந்து ரொம்ப வேகமா. ராணி, வா வேகமா போலாம். அங்க பாரு, அந்த கழுகு நம்மள நோக்கி திரும்ப வருது. ஆமா ரோசி, வா வேகமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி ராணிக்காகவும் ரொம்ப வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன குருவிங்களா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் அது தெரியாம அந்த பக்கம்லாம் போய் சுத்திட்டு இருக்கேன். இந்த 2 குருவிகளும் நம்மளுக்கு பிடிச்சா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். இன்னைக்கு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடணும். ராணி, ரொம்ப வேகமா பறந்து வா. நம்ம தூரத்துல ஒரு மரப்பொந்து இருக்குல்ல, அந்த பொந்துக்குள்ள போய் நம்ம 2 பேரும் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரோசி குருவியும் ராணிக்காகவும் அந்த மரப்பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா தூரமா பறந்து வந்த கழுகு அந்த 2 பறவைகளும் அந்த மரத்துக்குள்ள ஒளியறத பார்த்துருச்சு. சின்ன குருவிங்களா, அந்த சின்ன மரத்து பொந்துக்குள்ள நீங்க ஒளிஞ்சா நான் உங்களை விட்டுருவேனா? அப்படின்னு அந்த கழுகு சொல்லிக்கிட்டே ரொம்ப வேகமா அந்த மரத்து பொந்து பக்கத்துல போய் ரோசி குருவி ராணிக்காகவும் அங்கிருந்து தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. ரொம்ப வேகமா தன்னோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. ஐயோ ராணி, நம்ம என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம்? இந்த கழுகு இன்னைக்கு நம்ம 2 பேர்த்தையும் பொரியல் பண்ணி சாப்பிடாம விடாது போலயே. ஆமா ரோசி, இன்னைக்கு நம்ம யாரு முகத்துல முழிச்சோன்னு தெரியல. நம்மளுக்கு நேரமே சரியில்லை. இந்த கழுகு கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பொரியல் தான். 2 பறவைகளையும் தூக்கிக்கிட்டு கழுகு தன்னோட குகைக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் எனக்கு பொரியல் தான். ரொம்ப பசியா இருக்கு. இப்பவே அடுப்பை பத்த வச்சு உங்களுக்கு பொரியல் பண்ணி அப்படியே சாப்பிட்டு முழுங்கிட வேண்டியதுதான். கழுகு, நீங்க எங்களை விட்டுங்க. எங்க வீட்லலாம் எங்க குழந்தைங்க எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க போகணும். அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. உங்க 2 பேர்த்தையும் சாப்பிட்டாதான் எனக்கு பசி அடங்கும். அந்த சமயம் ரோசி குருவி அந்த கூட்டுல ஒரு தேனீ கூடு கட்டியிருந்ததை பார்த்தது. இதை பார்த்ததுமே ரோசி குருவிக்கு ஒரு யோசனை வந்தது. ரோசி குருவி தன்னோட பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த
தேனீ கூட்டு மேலே ஒரு எரி எரிஞ்சது. உடனே அந்த தேனீ கூட்டங்கெல்லாம் ரொம்ப பறக்க ஆரம்பிச்சு கழுக விரட்ட ஆரம்பிச்சது. 3 பறவைகளையுமே அந்த தேனீக்கள் விரட்ட ஆரம்பிச்சது. 3 பறவைகளும் ரொம்ப வேகமாக அந்த கூட்டை விட்டு வெளியே பறந்து போனாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரோசி குருவியும் ராணிக்காகமும் ரொம்ப வேகமாக தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஒரு பக்கம் கழுகையும் தேனீக்கள் ரொம்ப வேகமாக துரத்த ஆரம்பிச்சது. கழுகு ரொம்ப பயந்து வேகமாக பறந்து போச்சு. ராணி, எப்படியோ ஒரு வழியா அந்த கழுகுகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம பத்திரமா ஃபர்ஸ்ட் வீடு போய் சேரணும். ஆமா ரோசி, இந்த நேரம் அந்த தேனீக்கள் மட்டும் நம்மளுக்கு உதவி செய்யலைன்னா நம்ம இங்கிருந்து கைமாயி குழம்பு வச்சு நம்மளை சாப்பிட்ருக்கோம். எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு பறந்து வந்துட்டோம். ரோசி, என் வீடு பக்கத்துல தானே இருக்கு. நீ வந்து கொஞ்ச நேரம் என் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. அப்படின்னு பேசிக்கிட்டு ரோசிக்காகவும் ராணிக்காகவும் ராணியோட வீட்டில் போய் பத்திரமா இருந்தாங்க. அந்த சமயம் கழுகும் அந்த 2 குருவிங்களை தேடி பறந்து வந்தது. அப்படி பறந்து வந்த கழுகு அங்கே ஒரு வீடு இருக்கிறத பார்த்தது. அப்போ இந்த வீட்டுக்குள்ளதான் அந்த 2 குருவிகளும் இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்த விட்டுட்டு அந்த 2 குருவிகள் எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கழுகு குருவிங்களோட வீட்டு பக்கத்தில் வந்தது. வீட்டு பக்கத்துல இருந்து ஜன்னல் வழியா கழுகு அந்த குருவிங்களை பார்த்துருச்சு. ஏய் சின்ன குருவிங்களா, எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்கன்னு. நான் உங்களை விட மாட்டேன். அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே குருவிங்களை ஜன்னல் வழியா கழுகு பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயம் கூரிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு வந்தது. அப்போ தன்னோட வீட்டு ஜன்னல்ல கழுகு இருக்கிறத பார்த்துருச்சு. அப்போ கூரிக்காகவும் ஒரு தீப்பந்தை எடுத்துட்டு வந்து அந்த கழுகு மேல அந்த தீப்பந்தத்தை வச்சு விட்டுருச்சு. ஐயோ சுடுதே, ஐயோ சுடுதே, சூடு தாங்க முடியலையே. ஐயோ தண்ணி எங்கேயாவது இருக்கா? அப்படின்னு கத்திக்கிட்டே தண்ணியை நோக்கி கழுகு ரொம்ப வேகமா பறந்து போச்சு. நல்ல வேலை பண்ணீங்க கோரி அண்ணா. இல்லாட்டி இந்த கழுகு இந்நேரம் எங்க 2 பேத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா இங்க இருந்து பறந்து போயிருக்கும். நீங்க மட்டும் இங்க வரலன்னா இப்போ நாங்க 2 பேரும் இங்க இருந்திருக்கவே மாட்டோம். ஆமா கோரி, நான்லாம் உங்களை பார்த்துருப்பேனான்னு கூட தெரியல. அந்த கழுகு எங்களை ஒரு டைம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம். ஆனாலும் அந்த கழுகு எங்களை விடாம நம்மளோட வீட்டு வரைக்கும் வந்துடுச்சு. நல்ல வேளை நீங்க வந்து அந்த கழுகை பார்த்தீங்க. இல்லாட்டி நாங்களும் இறந்து போயிருப்போம். ஆமாராணி, இனிமேல் நம்மளுக்கு எந்த தொலையும் இல்லை. அந்த கழுகு இந்நேரம் எங்கேயாவது போய் இறந்து போயிருக்கும். நம்ம காட்டுல இருக்கிற பறவைங்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்துச்சு. ஒளிஞ்சு போகட்டும். குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஆபத்து காலத்துல எப்படி புத்திசாலித்தனமா தப்பிக்க வேணும் என்பதுதான் இந்த கதைகளோட விளக்கம். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.